ஐயா கோட்டை கலைச்சிட்டாங்க ஐயா. கோட்டை அதை சொல்ல மறந்துட்டேன். பிக் பாஸோடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக சுவாரஸ்யமா இருக்குமான்னு பார்த்தாங்க. அது நடக்கல. கோட்டை எடுத்துட்டாங்களாம். இப்பயாவது சுவாரஸ்யமா அங்கங்க போய் ஜோடி புறாக்கள் லவ் பண்ணுங்க, கண்டென்ட் பண்ணுங்க, காசிப் பேசுங்க, கிரியேட் பண்ணுங்க, கொஞ்சம் டாஸ்க்கும் பண்ணுங்க. இதுக்கு நீ விஷத்தையே குடிச்சிருக்கலாம். அறிவு இருக்கிற யாரும் இதை பண்ண மாட்டாங்க. நீ என்ன லாக்கி இல்லைன்னு சொன்ன, நீ எல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லை. நீ அழுதா கூட எனக்கு சிரிப்பு தான் வருது. ஹார்ஷாவும் சொன்ன மாதிரி இருந்தது, ரொம்ப திமிராவும் சொன்ன மாதிரி இருந்தது. சௌந்தர்யா ஏற்றி விடுறது வந்து மேடம். அதாவது சாட்சினாக்கு கோவம் வந்தால் மரியாதை தானா போயிடும் போல இருக்கு. நீ எல்லாம் சொல்ற பத்தியா உங்கிரமான பாய்சன். 3 வாரமா வாயை மூடிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு ரோஸ்ட்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அதை எடுத்துட்டு வந்து சொல்லும் போது தீபக் ரொம்ப மட்டன் தட்டுறாரு. அதனால சிவா ரொம்ப கீழே போறாரு. ஒரு கேம் தெரிய மாட்டேங்குது. டீமே வந்து சிவாவை ஏதோ மட்டன் தட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜாக்லின் அண்ட் ஆனந்த், ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் போயிட்டே இருக்கு. ஈகோ நீ கொஞ்சம் வெளிப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஓப்பனா ரொம்ப பாய்ஸ் தான் பண்ணணும், கேர்ள்ஸ் தான் பண்ணணும், ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டா அப்போ திணறுவாங்க. அந்த திணறல் தான் உங்களுக்கு டிஆர்பி. தர்சிகா விஷால் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், நம்மளுக்கு தெரியாது. ராணவா விஷாலா நமக்கு தெரியும். ஆனால் ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க. நீங்கள் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. இன்னைக்கு யார் எலிமினேஷன் ஆகுது? எப்படியும் உங்களால் தான் போல. சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறேன், அவன் மேலே தப்பு இல்லை, அவன் அப்படி தான் பண்ணுவான், அவன் அதான் அவங்க அந்த பொண்ணை நாயின்னு சொல்கிறது, நாய் மாதிரி குலைக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். தாண்டி வீட்டை கலந்துட்டாங்க. ரெண்டு எல்லாமே மிக்ஸ்டு நாமினேஷன் தான். எல்லாரும் 2 அடிப்பாங்க. இப்போ வருவான் பார் வெயிட்டிங். ரிஃப்ளெக்ட் நேர் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் டே 50க்கு வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக பாதைக்கு கடல் தாண்டின மாதிரி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட பிரியா மேம் நினச்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ கேப்டன்சி டாஸ்க், ஸோ பெஸ்ட்டு ஒஸ்ட்டு அந்த பிரிக்கிறதுல ஒஸ்ட்டு பிரிச்சுட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ரோஸ்ட் ஆஃப் தி ஹியர்ன்ற மாதிரி அந்தளவுக்கு ஒரு விஷயங்கள் போச்சு. கேப்டன்சி வந்து யார் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா? கேப்டன்சி வந்து அதான் தீபக் வந்து அன்னைக்கு வின் பண்ணிட்டாரு. நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், தீபக் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வாரம் ஒருத்தர்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாய்ஸ் டீமில். ஸோ அதுபடி தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் வந்து ஜெஃப்ரிக்கு கொடுப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, ஜெஃப்ரிக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று, இது எதை பேஸ்னா டாஸ்க் பேஸ் பண்ணியிருக்கு, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களாம் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அப்போ ஆல்வேஸே அவங்க தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க வெளியில். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீக் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினது தீபக். ஸோ அவர் வந்து கேப்டன்சி டாஸ்க் அவருக்கும் பவித்ராக்கும் வைக்கும்போது அந்த பால் வந்து கீழே விழாமல் தள்ளிகிட்டே இருக்கணும், 2 சைடில் தள்ளிகிட்டே இருக்கணும். அதில் 3 சான்ஸ் யார் வந்து விட்டுறாங்களோ அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ 2 சான்ஸ் வந்து தீபக் விட்டுட்டார். 2 பேருமே 2வது சான்ஸு ஒரே டைமில் விட்டாங்க. 3rd சான்ஸ் வந்து பவித்ரா கொஞ்சம் ஃபோர்ஸாக இப்படி போகும்போது இந்த சைடில் விட்டாங்க கேப்பில். ஸோ அதனால் பால் வந்து விழுந்துருச்சு, தீபக் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இந்த வர வீக் வந்து அவர் தான் கேப்டன்சி வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ரோஸ்ட் எல்லாருமே ரோஸ்ட் பண்ண மாதிரி தெரில. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசும்போது நானே லைவில் பார்க்கும்போது ரோஸ்ட் மாதிரியே இல்லை. அது பொதுவாக ஏதோ இந்த மாதிரி சொல்கிறோம் ஏற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதில் 3 முறை 3 டிஃப்ரெண்ட்டாக ரோஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சாச்சனா தான். அதை 3த்தையுமே கட் பண்ணாமல் போட்ட எடிட்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எபிசோட்லேயுமே. ஸோ அந்த மாதிரி 3 வாட்டி சொன்னாங்க. அதே மாதிரி வர்ஷினியும் வந்து 3 வாட்டி 4 வாட்டி வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுற மாதிரி பேசினாங்க. பட் சவுண்டோட ரியாக்ஷன் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அவங்க பேசினதுக்கு. அதுக்கு நடுவில் ஆக்சுவலாக பிரேக் விட்டு பண்ணாங்க இந்த டாஸ்க்கை. அப்போது முதல்ல வந்து ஒரு 5 பேர், அதுக்கப்புறம் ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 5, அந்த மாதிரி தான் போச்சு இது. ஸோ 4 டைம்ஸாக போன மாதிரி இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு சொன்ன முத்துக்குமரனுக்கும் 2வது வாட்டி சொன்ன முத்துக்குமரனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு அப்போ வெளிப்படையாக நீங்கள் பேசலை, அப்போ வெளிப்படையாக சொல்கிறது தானே இந்த டாஸ்க். அப்போ முத்துக்குமரனுமே அதை சரியாக செய்யலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னொன்று ஜாக்லின் வந்து பார்த்து இருந்துக்கோ செல்லம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. அவங்க எப்பயும் போல் அவங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அவங்க ரோஸ்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தெரில. ரஞ்சிதனாவும் கொஞ்சம் சேஃபாக பேசின மாதிரி தான் இருந்தது. சிவா ப்ரோக்கு சொல்லும்போது அதுவுமே சேஃபாக தான் இருந்தது. அப்புறம் வந்து மேக்ஸிமம் தர்ஷிகா சொன்ன அந்த உப்பு மேட்டரும் சரி, அப்புறம் பவித்ரா பேசினதும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. ரொம்ப ஹார்ஷாக தெரியல, ஃபோர்ஸாக இல்லை.
அதே மாதிரி அன்ஷிதா வந்து அவங்கள கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் ஃபன்னாக தான் சொன்னாங்க. பட் அவங்க சொன்ன விஷயம் சீரியஸாகவே வந்து இருந்தது. இப்படி பண்ணுறது, ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஆமாம், யாராலையும் சரியா அங்கே அந்த ரியாக்ஷனை பார்த்தாலே காண்டாயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது சௌந்தர்யாவோடது. அதிகபட்சம் வந்து இதுக்கு நீ விஷத்தையே குடிச்சிருக்கலாம், அப்புறம் வந்து அறிவு இருக்கிற யாரும் இதை பண்ண மாட்டாங்க, உனக்கு உண்மையாகவே அறிவு இல்லையா, என்னை வந்து இந்த புனியும் ஏதோ சம்திங் சொன்னாங்களே, நான்லாம் என்ன லாக்கி இல்லைன்னு சொன்னேன், நீ எல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லை, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லும்போது அடுத்த செஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ அழுதா கூட எனக்கு சிரிப்பு தான் வருது, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து வந்துச்சு. இப்போது இந்த பொண்ணுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலனா அந்த பொண்ணு வந்து இவ்வளோ பேசும் அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் இருந்தவங்க அன்னைக்கு கற்றுக்கிட்டு இருப்பாங்க, பார்த்து புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் சவுண்ட் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ரோஸ்ட் நடக்குது, பிரேக் விடுறாங்க. இதுக்கு நடுவில் டாஸ்க்காக ஒரு விஷயத்த வந்து கோட்டை தாண்டி இங்கே வரணுன்னா டாஸ்க் பண்ணணும் இல்லையா, அந்த டாஸ்க்காக வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, நான் எனக்கே டாஸ்க் கொடுத்துக்கிறேன், அதை நீங்கள் பார்க்கணும், அதுதான் உங்களுடைய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் சொன்ன மாதிரி இருந்தது, ரொம்ப திமிராகவும் சொன்ன மாதிரி இருந்தது சௌந்தர்யா. ஸோ அவங்க நின்றுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏற்றி விடுறது வந்து மேடம், அன்பான மகள் வந்தாலும் இல்லையா, அவங்க வந்து ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விட இந்த சேரில் உட்காரு, கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காரு, எடிட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் வெளிப்படையாக போட்டாங்க எடிட் பண்ணாமல். ஸோ கால் மேலே கால் போட்டு உட்காரு, விசிறியத்துடன் தேவையில்லாமல் விசிறும்போது அந்த ஒரு சௌந்தர்யாவுமே அதை உணராமல் என்ன பண்ணுறாங்கன்னா கால் மேலே கால் போட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்காதுன்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. பட் இந்த பாம்பு பின்னால் வந்து விஷத்தை கக்குன்றது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி பாம்புக்கு முதல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு, அது கக்கிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி அதை ஒன்று க்ரியேட் பண்ணி அதை அவங்க சொல்கிறத தோரணையை மாற்றி சொல்ல வச்சு, அது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, நீங்கள்லாம் வேலைக்காரங்கடா, நான் அப்படி தான்டா உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணதான் வெளியில் தெரிஞ்சுது. ஆனால் செஞ்சது எல்லாமே பாம்பு தான். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா, இந்த பொண்ணு உண்மையாகவே திமிரு பூச்சி பொண்ணு தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்க சொன்ன எல்லா விஷயமும் பாயிண்ட்டாக பட்டு நடிச்சாங்கல்ல, அதை சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வந்து ஜாக்லின்கிட்ட சொன்னாங்க, நான் ரோஸ்னா இந்த மாதிரி தான் இருக்கணுன்றதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். இன்னொன்று அவங்க என்னை பற்றி என்ன தான் நினைக்கிறாங்கன்றதை நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஓப்பனாக நான் தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு இருக்கிற டேஸ்க்கு எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. அது தப்பாக போய் எல்லாரும் நிறைய பேர் ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க ரெண்டாவது ரோஸ் பண்ணும்போது சௌந்தர்யாவை. அப்போ வந்து லாஸ்ட் செஷன் முடிச்சதுக்கப்புறம் ரூமில் போய் உட்காந்து அழுதாங்க. அவங்க அழுததுக்கான ஒரே விஷயம் சாச்சனா சொன்ன அந்த ஒரு விஷயம்தான். நீங்கள் அழுதா கூட எனக்கு சிரிப்பு வருது, உண்மையாகவே நீங்கள் அழுதா கூட எனக்கு சிரிப்பு வருது அப்படி. அதாவது சாச்சனாக்கு கோபம் வந்தால் மரியாதை தானாக போயிடும் போல இருக்கு. நீ எல்லாம் சொல்கிற பத்தியா, உனக்குலாம் அறிவே இல்லையா, நீ எல்லாம் வந்து விஷத்தை கூட குடிச்சா கூட இதுவாகும். இந்த மாதிரி வந்து ஒரு வன்மம் இருக்குல்ல, இது வந்து பயங்கரமான பாய்சன். இத்தனை சீசனில் நான் பார்க்காத ஒரு பாய்சன்னா அது இதுதான், செம்ம பாய்சன். அது வரைக்கும் லாஸ்ட் சீசனில் நிஜமாகவே சொல்கிறேன், ஒரு நெகட்டிவாகவே வெளியில் தெரிஞ்சாலும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நம்ம ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. இந்த சீசனை பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகுது, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா எங்கே திரும்பினாலும் வன்மோன்னா எப்படி தான் பார்க்குறதுனே எனக்கு தெரியல. இந்த பொண்ணு அவ்வளவு பேசுதுன்னா அப்போ அந்த சின்ன பொண்ணு மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்றதை சௌந்தர்யாவே சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க கேரக்டர் வைஸு எல்லாமே இப்போது முத்துக்குமரனும் எந்த விதத்துலேயும் வந்து கரெக்டாகவே இருப்பாருன்னா கிடையாது, அவருக்கும் மாற்று கருத்து இருந்ததில்ல. முதல்ல ஒரு கருத்தை வச்சார், அப்புறம் திருப்பி ரெண்டாவது வாட்டி ரோஸ் பண்ணும்போது திருப்பி எழுந்து நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க தெரியல, நீங்கள் எப்படி தான் சர்வே பண்ணுறீங்க தெரியல. அப்போது ஆளுக்கு மாறி மாறி கருத்து இருக்குல்ல, நினச்சா எழுந்து என்னென்னவோ பேசுது அது பாட்டுன்னு. சரி இதெல்லாம் தாண்டி இந்த பொண்ணு அழுதுன்னும் போது அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, நீ அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்தா எல்லாருக்கும் அந்த மைண்ட் வரும், திமிரா பண்ணுறா, இவனவோ ஓனர் மாதிரியோ நம்மனவோ சர்வெண்ட் மாதிரியோ நம்மளை ரொம்ப அடிமட்டமாக நடத்துகிறா அப்படிங்கிற தாட் வரும். அப்போ தான் சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் உட்காரல, அவள் தான் சேர் எடுத்துருந்து கொடுத்தா நான் உட்காந்தேன். இது வாண்டடாக க்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. அந்த பொண்ணு வாண்டடாக க்ரியேட் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தது. உட்காந்து அந்த மாதிரி சொல்கிறியே எங்கன்னா அறிவு இருக்கா அப்படின்னும் போது, ஏன்டி சேரை எடுத்துருந்து போடுறது நீ, அப்போ நீ சொல்லியிருக்கலாம்ல, எல்லாருக்கும் சொல்கிறல்ல, நான் சொல்கிறது ஒரு டைம் கரெக்டாக இருக்கும் கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறல, சௌந்தர்யாக்கா நீ இப்படி பண்ணுறது சரியில்லை, ஸோ இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னால் அங்கேயே அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். சரி ஓகே நம்ம டாஸ்க்கு தாண்டி வேறு ஏதோ தப்பாக பண்ணுறோம் போல இருக்குது வேண்டான்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியும், எனக்கு ரோஸ்ட் வரணும் தான் நான் இதை பண்ணேன் அப்படின்றாங்க.
அதுக்குடனே அந்த எபிசோட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அருண் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, இதெல்லாம் கிரியேட் பண்ணி அவங்க குட்டுன்னு காட்டுறதுக்காக தான் பண்றாங்க அப்படின்றது. அருண் நீங்க ரொம்ப கிளவரா இருக்கீங்க. அத நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒரு விதமான ப்ளே பண்றீங்க தான். எல்லாரோட மைண்டையும் அலசுறீங்க தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அதுல வந்து அது நீங்க நீங்க பார்க்குற பார்வையில ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க. 70% ஆஃப் பீப்பிள் வந்து சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்கலாம் இருக்காங்கல்ல. அவங்கலாம் உங்கள வந்து ஆப்போசிட் தான் பார்ப்பாங்க. அப்போ அங்க ஒரு விஷயம் நடக்குது. அது எப்படி கிரியேட் ஆகுதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. அது மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மக்கள் வந்து கிரியேட் ஆன விஷயங்கள சேர்த்து பார்ப்பாங்க. அங்க நடக்கிற விஷயத்த மட்டுமே அருண் கணிச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆனந்தி ஃபர்ஸ்ட் ஆனந்த் ஸ்டார்ட் பண்றாங்க. சவுண்ட் ரொம்ப அழுதுட்டாளோ அப்படிங்கிற மாரி. அதுக்கு தர்ஷிகாவும் மாமா அவ பாவம்ல அவள ரொம்ப தாக்கிட்டா எப்படி? அவளால தாங்க முடியல அதான் அழுதுட்டா. அப்ப அருண் சொல்றாங்க, கிளவரா விளையாடுறாங்க அவங்க. குட் கேம் விளையாடுறாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு நான் கூட நினச்சேன், ஓகே ஒரு கேம் புரிஞ்சுட்டாரு போல இருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா சடனா வராங்க. ஒரு ரோஸ்ட் நடக்குதுன்னா, அந்த ரோஸ்ட்டையே இவங்க எடுத்து ஏன் பண்ணணும்? அப்ப நம்ப இன்னும் கோவமாயி இந்த பொண்ணு எல்லாத்தையுமே சொல்லுவோம். இந்த பொண்ண பயங்கரமா திட்டுவோம். அப்போ வெளியிலேருந்து என்ன நினைப்பாங்க? ஐய்யய்யோ! இந்த பொண்ணு ரோஸ்ட்ன்ற பேர்ல பயங்கரமா வறுத்தெடுக்குறாங்கப்பா. அப்போ இந்த பொண்ணு வந்து பாவம்ப்பா அப்படின்ட்டு ஓட்டு போடுவாங்க 1. 2வது இந்த பொண்ணு அழுவாங்க. அழுவுறதுனாலேயே இதுக்கு சப்போர்ட் சேரும். அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் இத பண்ணுச்சுன்னாங்க. ஆனா, இவர் சொன்னதுல பாதி உண்மை, பாதி தப்பு. நீங்க ரோஸ்ட்டா பண்ணலன்றதுனால தான் ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாஸ்க்கே அந்த பொண்ணு பண்ணுது. பண்ணி நீங்க என்னதான் நினைக்கிறீங்கன்றத அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அது பண்ணுச்சு. அத தான் அப்படியே ஜாக்லின் கிட்ட சொல்லுச்சு. அவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க உள் மனசுல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். அப்படிங்கிறது. அண்டு சிவாவ வந்து தர்ஷிகா சொன்னாங்க. தர்ஷிகா வேற மாரியும் சொல்லியிருக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும். உன்ன தாழ்த்தி பேசுறாங்க. நீ அந்த இடத்துல பேச மாட்டேங்கிற. அப்ப நீ என்ன எதுக்காக இங்க வந்திருக்க? அப்படிங்கிற மாரி கேட்கறது வேற. உனக்கு ரோஷம் இல்ல. என் வீட்டு உப்பையும் தரேன். அத சேர்த்து போட்டு சாப்பிடு. அப்பவாவது ரோஷம் வருதா பார்க்கலாம். உன்ன திட்டும்போது எனக்கு வலிக்குதுண்ணா அப்படி. உன்ன திட்டும்போது எனக்கு வலிக்குதுண்ணான்னு சொல்ற தர்ஷிகா, அந்த வலிக்கும்போதே போய் ஏன் அங்க சொல்லலன்னு தான் என்னோட கேள்வி. ஏன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பேசிக்கூடாதுன்னு ஒண்ணுலாம் கிடையாது. இப்ப தீபக் வந்து சிவாவை திட்டுறாரு அப்படின்னா, சிவா அதுக்கு ரியாக்ட் பண்ணல அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சம்பவம் முடியும் போது தர்ஷிகா என்ன பண்ணிருக்காங்க? பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது இது வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் நடக்குது. இப்போ 4th வீக்ல இருக்காரு அவரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தர்ஷிகா? ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல நடக்கும்போதே அங்க போய் நீங்க சொன்னா, அப்பவே அத மாத்திக்கிட்டு இருப்பாரு. அண்ணா நீங்க எதிர்த்து பேசுங்க. நீங்க ஆஃப் ஆயிட்டீங்கன்னா உங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் வெளியில இருந்தே சொன்னேன். தீபக் ரொம்ப மட்டம் தட்டுறாரு. அதனால சிவா ரொம்ப கீழ போறாரு. அவர் கேம் தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள இருந்தே நீங்க அத உணர்றீங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆப்போசிட்ல சிவா இருக்காரு. அப்ப நீங்க தாராளமா அவர்கிட்ட அத சொல்லலாமே. அத சொல்லி அவரோட கேமை சேஞ்ச் பண்ணலாமே. அப்பவே அவர் சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இன்னும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வெளியில நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு என்னன்னா, டீமே வந்து சிவாவை ஏதோ மட்டம் தட்டுற மாதிரி தான் எனக்கு தோணுது. கேரக்டர் வைஸாவும் சரி. இந்த நடிப்பு வந்து பயங்கரமா நடிப்பாரு அப்படிங்கிறது தாண்டி, இந்த படைத்தளபதி கேரக்டர்லாம் சிவாக்கு குடுத்திருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா தீபக் வந்து ஃபுல்லா சண்டை போடணும். எப்படியாவது நம்ம சைடு வரணும். அதுக்கு என்ன மாதிரி நியாயம், அநியாயம் பார்க்காம எத வேணாலும் நம்ம பண்ணலான்ற மாதிரி இறங்குறாரு இல்லையா? அத தாண்டி இதுல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாம தான் இந்த டாஸ்க் போச்சு. சிவா அந்த கேரக்டர்ல இருந்தா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் குடுத்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த சீக்ரெட் அது மாதிரி உளவாளி வந்து குடுத்தது வந்து அவரு சரியா பண்ணல. ஏன்னா அவர் நினைச்சிட்டு இருக்காரு நம்ம யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்ட்டு. ஆனா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுவே அவரால ஒத்துக்க முடியாம ஒரு விஷயம் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி கேரக்டருக்கு தீபக் செட் ஆவாரு. அவருக்கு ஏன்னா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸ்கூல் டாஸ்க்லயே சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கும்போது அத கேர்ள்ஸுக்கு தெரியாம பாய்ஸ் கிட்ட அந்த அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாம எல்லார்கிட்டயும் சேர்க்க வேண்டியது உங்க வேலைன்னு சொல்லும்போது அதை எவ்வளவு சைலண்டா பண்ணாருன்றது தெரியும். அப்போ அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஒரு ஆளுக்கு கூட அது தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த டாஸ்க்கு கரெக்டா இருப்பாரு. இந்த வேலைக்கு இவர் கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து மக்களா போட்டிருந்தா கூட அவங்க டிசைட் பண்ணிருப்பாங்க. தீபக் கரெக்டா இருப்பாரு, தீபக் கரெக்டா பண்ணுவாருன்ற மாதிரி கேர்ள்ஸ் டிசைட் பண்ணிருப்பாங்க. இது என்னுடைய தாட். நான் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணி தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் பொருத்தமா இருப்பாங்க. அப்போ தர்ஷிகா வந்து 3 வாரமா வாயை மூடிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு ரோஸ்ட்னு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அதை எடுத்துட்டு வந்து சொல்லும்போது அது நாட் ஃபேர்னு தான் எனக்கு தோணுது. நாட் ஃபேர் அப்படின்னு தான் தோணுது. ஓகே மேம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் அண்ட் ஆனந்தி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நேரம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இந்த கிளாஷ் இருக்கோ, ஈகோ கிளாஷ் வந்து அடிக்கடி வந்துருதோ, இன்னைக்கு கொஞ்சம் வெளிப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஓப்பனாக ரொம்ப. அது வந்து எப்படின்னா, நான் தான் சொல்கிறேனே லாஸ்ட் வீக்லாம் வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் பாய்ஸ் தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ
கேர்ள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் ரெண்டு டீமுக்கும் அப்படின்னா, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை தான் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் பற்றி தான் காசிப் பேசுவாங்க எல்லாமே. ஆனால் கேர்ள்ஸை பற்றியே காசிப் பேசுவாங்க. இது ஒன்று தான் வந்து ஜென்யூனாக கேர்ள்ஸ் பண்ணுறது. ஆனால் இந்த காசிப் பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா யாருக்கும் யாரை பற்றியும் முன்னால் போய் சொல்கிறதுக்கான தைரியமும் கிடையாது. அண்ட் நீங்கள் சொன்னால் கேம் சேஞ்ச் ஆகுன்ற அந்த மைண்ட் செட்டும் யாருக்கும் இருக்க மாட்டேங்குது. இப்போது ஜாக்லின் கிட்ட, ஜாக்லின் நீ இப்படி பண்ணுற எனக்கு தெரியும்னு சொல்கிற, ஆனால் சொல்ல மாட்டேனேன்னு சொல்கிற, இந்த மாடுலேஷன்லாம் பண்ணுற, அதெல்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளோவா ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தோம். பட் 4th டைமுக்கு மேலே அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஏன் அப்படி பண்ணுற, எங்களுக்கு இந்த மாதிரி கொஷின் இருக்குது, என்ன தான் நீ சொல்ல வர அப்படிங்கிறத ஓப்பனாக கேட்டால் அது ஓப்பனாக முடிஞ்சிடும். அதோட கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு காசிப் பேசுகிறீங்க, அது என்ன தான் வெளியில் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் கேரக்டர் அது வேறு மாதிரி காட்டுதுன்றதை நீங்களும் உணரணுன்ற. 7 சீசன் பார்த்துருக்கீங்க, 8வது சீசன் இருக்கீங்க. காசிப் பேசினா என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கிறது லாஸ்ட் சீசன் ஒரு எக்ஸாம்பிளாகவே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்து அதே கூட நீங்கள் பேசியிருக்கலாமே. இப்போ பேசுகிற எல்லாருமே சரி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது அங்கேருந்து ஜாக்லின் பேசுவாங்க, ஆனால் அவங்க கேமில் இப்படி பண்ணுறா பாரு அப்படின்வாங்க, வேறு மாதிரி பேசுவாங்க. ஜாக்லின் சப்போர்ட் பண்ண வரல, ஆனால் அவங்க இவங்க எல்லாத்தையும் தாண்டி 1% அவங்க மேலே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிக்கிறாங்க. பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு யாரோடைய துணையும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் டீம் ஒர்க்குன்னு வரும்போது டீம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எங்களுக்கு பாய்ஸ் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களை நாமினேஷன் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் நாமினேஷனில் வராதவங்களை வச்சு நீங்கள் கணிக்கலாம் அவங்க எல்லாருமே பாய்ஸ்க்கு பாதி சப்போர்ட் அப்படின்ட்டு. எல்லா வீக்கும் நாமினேஷனில் வர ஜாக்லின் ஏன் வராங்க, எதுக்கு வராங்க? என்ன தான் அவங்க பாய்ஸ் கிட்ட சிரித்து பேசினாலும், அடித்து விளையாடினாலும், முத்துக்குமரன் கூடயே கூட ஒரு குறிப்பிட்ட வாரம் வரைக்கும் முத்துக்குமரனே அவங்கள நாமினேட் பண்ணியிருக்கார். பட் இப்போ ஒரு 2 வீக்ஸாக தான் அவர் நாமினேட் பண்ணலை. ஆனால் அவருக்கு, அதாவது ஜாக்லினுக்கு முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு பேசுகிற அருண், விஷால் இவங்களாம் தான் ஜாக்லினை நாமினேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் அப்படி, பின்னால் பேசுகிற கேரக்டர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, பாய்ஸே நாமினேட் பண்ணிக்கணும், கேர்ள்ஸே நாமினேட் பண்ணிக்கணும்னு. இந்த வீக் தயவு செஞ்சு அதை வைங்கன்னு சொல்கிறேன். அதை வச்சாதான் யாரை நாமினேட் பண்ணுறா ஓப்பன் நாமினேஷனாக வைக்கணும். பாய்ஸை தான் பண்ணணும், கேர்ள்ஸ் தான் பண்ணணும், ஓப்பன் நாமினேஷன் சொல்லிட்டா அப்போ திணறுவாங்கன்ற. அந்த திணறல் தான் உங்களுக்கு டிஆர்பி. அதை ஏற்றுங்க. நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு இது பாய்ஸில் இந்த சைட் போகணும், கேர்ள்ஸ் இந்த சைட் போகணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இப்போ இந்த நாமினேஷன் ப்ராசஸையும் அப்படியே நடத்திடுங்க அப்படிங்கிற. அப்படி நடத்தினா தான் கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அப்போ இத்தனை நாள் என்னை வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ நீ என்னையே நாமினேட் பண்ணுறியா அப்படிங்கிறது வரும். இப்போ உள்ளே போய் நாமினேட் பண்ணாலும் ரீசன்ஸ் மட்டும் தான் சொல்வார் பிக் பாஸ். யார் பண்ணாங்கன்றது தெரியாது. ஆனால் ஓப்பன் நாமினேஷனாக கேர்ள்ஸை பாய்ஸ்ன்னு வச்சா செத்தான் அந்த வாரம். டீமாகவும் விளையாட முடியாது, போய் மூஞ்சி கொடுத்தும் பேச முடியாது, டாஸ்க்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, காசிப் மட்டும்தான் போயிட்டே இருக்கும். இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே டாஸ்க்கை தாண்டி காசிப் தான் ஹிட் ஆகும். தயவு செஞ்சு டீம் அதை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை எபிசோடுக்கு வருவோம். ஸோ வந்தார், ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் டிவி பேசுகிற மாதிரி பேசிட்டு, ஸோ வெள்ளிக்கிழமை எபிசோட் போகலான்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை எபிசோட் போனாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை எபிசோட் பார்த்தும் போதே என்னாச்சுன்னா, சொன்ன மாதிரி அந்த பிரியாணி வந்துருச்சு. ஸோ பிரியாணி உள்ளே அமுச்சு விட்டார் விஜய் சேதுபதி. ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிட்டு ஒரு கேம் ஒன்று விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆமாம். ஸோ அந்த கேமில் அதை சாப்பிடும்போது ஒரு விஷயம் நடந்தது பார்த்தீங்களா? சாச்சா மாதேவியோடைய தட்டு ஜூம் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு போனார் கேமராமேன். நான் லைவ்ல பார்த்தேன். 4-5 வாட்டி 4 ஆங்கிள்லேருந்து எடுத்தார். அது எப்படி எடுக்கிறாருன்னே தெரில. வேற லெவல். ஆனால் டீம் அந்த கார்டன் நிலையில் அந்த லாஸ்ட்ல இருக்க கேமரா ஜூம் பண்ணுது, இந்த லாஸ்ட்ல இருக்க கேமரா ஜூம் பண்ணுது, ஆப்போசிட்ல இருக்க கேமரா ஜூம் பண்ணுது. மேடம் என்ன பண்றாங்க, 3 பாட்டில் வச்சு மறைச்சிக்கிறாங்க தட்டை. அவங்க நான்வெஜ் சாப்பிட்றது வந்து தெரியக்கூடாதான், அதனால மறைச்சினாங்க. அதுக்கு டீம் ஒரு வேலை பண்ணிச்சு. டாப் ஆங்கிள் இருந்து ஒன்று எடுத்தது, லைவ்ல சூப்பராக கவர் ஆச்சு. அது டாப் ஆங்கிள் இருந்து மவளை நீ என்ன சாப்பிட்ற நான் காட்டி தான் ஆவேன் அப்படின்ட்டு ஜூம்ல காமிச்சாங்க. அது செம்மையா இருந்தது. ஆனா இங்க ஃப்ரைடே எபிசோடா போடும்போது அது வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்க தட்டில் ஒரு 2 65 எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து முத்துக்குமரன் கிட்ட கொடுக்கும்போது என்னோட பங்கு நான் அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சா மாதிரி இருந்தது. பட் அவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்க. ஆனால் எபிசோடில் என்ன கேட்டுச்சுன்னா, வெஜ் ஸ்டார்டர் இருக்குல்ல, வெஜ் ஸ்டார்டர் எனக்கு கொடுங்க, வெஜ்ஜு சாப்பிட்றேன்னு. நான் வெஜ் தானே, நீ தான் நான்வெஜ் சாப்பிடுவேன், வெஜ் இருக்கும்போது வெஜ்ஜு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு வெஜ்ஜு தான் எடுத்து வச்சாங்க. அவங்க பிளேட்டில் வந்து ஃபிஷ்ஷு, மட்டன் சுக்கா, அப்புறம் வந்து அதாவது 2வது ரவுண்டு வச்சது சாப்பிட முடியாம தான் அதை தூக்கி முத்துக்குமரனுக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாம் ஓடி. ஆமாம் முத்துக்குமரன் கொடுத்தாங்க. அவரு அதை வந்து தீபக் வந்து 65 வேணான்னு சொல்லிட்டு உனக்கு வேணுமான்னு கேட்டு தீபக் கொடுத்தாரு 65. அதையும் சாப்பிட்டாங்க. லாஸ்ட்டாக அந்த பிளேட் எடுத்து கொடுக்கும்போது அவங்க பிளேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் 65 இருந்தது.
ஸோ நீங்க சாப்பிடுங்க, நாங்க வேணாம் சொல்லல. ஆனா நான் வந்து வெக்கினா என்னது வீகன் 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 அப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் பூண்டு வெங்காயமே சேர்த்துக்க மாட்டோம். பட் என் வீட்டில் பர்மிஷன் கேட்டு வந்து நான் வந்து இங்கே பரவாயில்லன்னு தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சீப் மென்டாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படி ஒன்றும் கேம் விளையாடல, ஃபயரில் கேம் விளையாடல, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவைன்றதுக்கு. சாப்பிட்றீங்க தூங்குறீங்க பேசுகிறீங்க, இது மட்டும் தான் பண்ணுறீங்க. பட் எனிவே சாப்பிட்றதுல நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் பொய் சொல்லி சாப்பிட்றதுல சொல்லி தான் ஆகணும். ஸோ பொய் சொல்லிட்டு இப்படி சாப்பிட்றது வந்து ஒரு சீப்பான விஷயம். அதனால டேடிக்கு வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கும்போது டேடி ஐ லவ் யூ டேடி அப்படின்னாங்க. ஐயோ கடவுளே முடியலையே. அது காமிக்கல எபிசோட்ல, லைவ்ல வந்துச்சானா பயங்கரமா இருந்தது. ஐயோ அப்பா வார்த்தைக்காத்த டாடி ஐ லவ் யூ டாடி வச்சு செஞ்சுட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டாடி லவ் யூ அப்படின்னாங்க. அது மட்டும் தான் எபிசோட்ல இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாலேயே 2-3 டாடி வந்துச்சு, பட் அதை போடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கலையாருவோமேன்ற மாதிரி தூங்குனாங்களா என்னன்னு தெரியல. தூங்கிட்டு ஈவினிங்காக ஒரு கேம் விளாண்டுருந்தாங்க, ஒரு சர்க்கிள் போட்டு. ஆமாம். ஸோ அந்த சர்க்கிளில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. தர்ஷிகா விஷால் என்னதான்னு தெரியல. ஸோ தர்ஷிகா விஷாலுக்கு வந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் இந்த வீட்டிலே வந்து ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும், வெளிலே நான் உங்களை பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அப்படியே ராணுவக்கிட்ட போகிற மாதிரி வந்துட்டு அப்படியே விஷால் கிட்ட போயிட்டு ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், நம்மளுக்கு தெரியாது ராணவா விஷாலா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க. ஆமாம் நீங்கள் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஷோக்கு கண்டென்ட் கொடுக்க தான் எல்லாருமே வந்திருக்கீங்க, பட் லவ் மட்டுமே கண்டென்ட் கிடையாது. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். உள்ளே இருக்க சில பேருக்கு அது இரிட்டேட் ஆகிருக்கு. ரஞ்சித்தனெல்லாம் வந்து லவ்வா ஏன்டா திருப்பி அதையே பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. ஸோ அதை தாண்டி நீங்கள் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு, அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது அந்த வீட்டோட சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுடைய மனசாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு விதத்தில் க்ரஷ் அவர் மேலே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது முழுமையாக நீங்கள் கடந்த சீசன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சீசன்ஸில் ஃபெயிலியர்லாம் இருக்குது. 3rd சீசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, 4th சீசன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போலாம் எங்கே இருக்காங்க, யார் எங்கே இருக்காங்க, அவங்கவுங்க கல்யாணம் ஆகிட்டு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க. சில பேர் சிங்கிளாகவே இருக்காங்க கேர்ள்ஸ். அந்த மாதிரிலாம் இருக்கணும் போது அப்போது இதை நீங்கள் யோசிச்சுக்கணும் அப்படிங்கிறது. இல்லை நாங்கள் வந்து சும்மா ஃபன்னுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், நோ இஷ்யூஸ். பட் அதுக்காகன்ட்டு ஒரு ஃபேன் பேஜை க்ரியேட் பண்ணி அதுக்காக இப்போ சீரியலுக்குலாம் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணினா வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் இவங்க சீரியஸாக பண்ணுறாங்களா விளையாட்டுக்கு பண்ணுறாங்களான்றது அவங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையாக வந்து விஷாலை பொறுத்த வரைக்கும் அவர் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. 25% தான் அவர் மனசில் இவங்க மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆனால் விஷால் நேற்று மாறிட்டாரோ அப்படின்னு நினச்சா இல்லை. அவர் ஒரு 50 நாளைக்கு நம்ம ஓட்டணுன்றதுக்காக அவர் மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பர்ஃபெக்டாக சொல்லணும்னா அவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. லவ்ன்ற ஒரு கண்டென்ட்டை வந்து அவர் க்ரியேட் பண்ணி நடிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஆனால் தர்ஷிகா சைட்லேருந்து அவங்க முழுமையாக வந்து நம்புகிறாங்க அவரை. அது பார்க்கும்போதே கிளியராக தெரியுது. முழுமையாக அவங்க நம்புகிறாங்க. அவர் பேரை சொன்னாலே அவங்க சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில பெண்களுக்கு இருக்கிற அந்த ஒரு வெக்கம், நாணம் அதெல்லாமே அவங்களுக்குள்ளே வருது. பட் இங்கே இவர் அதை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுறாரோன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதை நம்ம வரக்கூடிய வாரங்களை தான் பார்க்கணும். பட் இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி அங்கேயே வந்து அதை கிரியேட் பண்ணுறாங்கன்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் நல்லதாக முடிஞ்சால் ஓகே. அது கொஞ்சம் தப்பாக முடிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு பிரேக்கப் ஆன பொண்ணு. ஸோ இன்னும் அது வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அண்ட் சொன்ன மாதிரி பவித்ரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த டாஸ்க்லேயே வந்து, நீ வந்து க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஏன்னா அந்த வலைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தர்ஷிகாவே எங்களால் பார்க்கவே முடியல. கேம்லேயும் பார்க்க முடியல, என்டர்டெயின்மெண்ட்டில் பார்க்க முடியல. என்டர்டெயின்மெண்ட் வைஸ் கம்மியாக தான் இருந்தாங்க. பட் கேமில் சுத்தமாக தர்ஷிகாவே எங்களால் பார்க்கவே முடியல. ஏன்னா நீங்கள் கேம் விளையாட போனால் ஆப்போசிட்டில் வந்து அவர் இருக்காருன்றதுக்காகவே நீங்கள் ஏதோ டவுனாக விளையாடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட் வெளியில இருந்து. அதுதான். அண்ட் பவித்ரா அதை எக்ஸாக்டாக சொன்னாங்க. எல்லாருக்குமே தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து சவுண்டுக்கு சொன்னதும் அண்டு தர்ஷிகாவுக்கு சொன்னதும் வந்து கரெக்டாக இருந்தது. ஜெஃப்ரி கூடவே இருக்குன்னு சொன்னதாக இருக்கட்டும், நீ இந்த மாதிரி விஷால் கிட்ட, அதாவது இந்த மாதிரி என்ன சொல்கிறது, க்ரஷ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன், அது எனக்கு பிடிக்கல, அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டாங்க. இப்படி தான் இருக்கணும். பட் அதை யோசிக்காமல் அதையுமே விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி. ஆனால் லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சு நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அது எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டும், எடுக்காதவங்க நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கேமுக்கு பாதிக்கும்.
அது மட்டும் தான் நான் சொல்ல முடியும். ஆனா அவரு வந்து ஃபினால வரைக்கும் வருவார். பட் இவங்க வருவாங்களான்னு தெரியாது. பட் இவங்களோட கண்டென்ட்டுக்காக சேனல் உள்ள வச்சிருக்கோம்ன்றது அது நல்லா தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. சொல்லும்போதே என்ன சொல்லிட்டாருன்னா, அளவுக்கு அதிகமாக பாராட்டினா வந்து அவங்களால யோசிக்க கன்ஃபியூஸ் முடியாது, ஆயிடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதேமாரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை சொல்லி முன்னாடியே வந்து வச்சிட்டாரு. பேர் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கை தட்டணுன்ற மாதிரி ஆமா. சொல்லி வச்சிட்டாரு. ஸோ உள்ளே போன உடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும்போது எல்லாரும் கை தட்டணும். அவங்களும் ஓகே நம்மளை பாராட்டுறாங்களேன்ட்டு சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரோஸ்டடா 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 விஷால்லாம் வந்து கிரிமினல் மைண்ட்ல ரோஸ்டடா டேய் ரோஸ்டடா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சில பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் சத்யாவை தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே வச்சு இருந்தார், செஞ்சாரு. வச்சு செஞ்சு விட்டார். பயங்கரமா செஞ்சாரு. அது என்னன்னா இந்த வீக் அவர் பேசினதே வந்து எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வார்த்தை அவர் தெரிஞ்சுது. சொன்னார் வந்து நீங்கள் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்து சொன்னோம், நீங்கள் சொன்னீங்க என்னென்ன வந்து சரி சார் உங்கள் சேனல் தானே எடிட் பண்ணி போடுறாங்கன்னா அப்போ எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே, ஏன் எடிட் பண்ணி போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. சொன்னா அதை வந்து அவரே சொல்லிட்டாரு, ஆக்சுவலி எடிட் பண்ணி போடுறாங்களான்னு தெரில எனக்கு, அதை அவங்க போட்டும் என்ன எடிட் பண்ணி போடுறாங்கன்னு தெரில, எல்லாரும் வந்து நான் பேசல அவங்களும் நீங்கள் அடைக்கிறீங்க அப்படி இப்படின்னு என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு. கரெக்டா. ஆக்சுவலாக அவர் நம்ம எல்லாருமே வாட்ச் பண்ணுறாரு. எபிசோட்ஸ் தாண்டி ரிவ்யூஸ் எந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறத ஆட்கள் மூலியமாக வாட்ச் பண்ணுறாரு, அவரே வாட்ச் பண்ணுறாருன்றது தெரியல. பட் எக்ஸாக்ட் பாயிண்ட் எல்லாமே சொன்னார். லாஸ்ட் வீக் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே அவர் சொன்னார். பேசும்போதே கட் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அப்புறம் நீங்கள் சொன்ன இந்த வேர்டு எடிட் பண்ணி தூக்கிடுறாங்களா, அது இது முதற்கொண்டு சொல்கிறாரு. என்ன வெளியில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா அப்படின்றத அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. ஓகே, இவர் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை டீம் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. பட் யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணி அவருக்கு சொல்கிறாங்க, அது போதும், அவ்வளோதான். நம்ம வச்சு நம்பிக்கை அவர் குறைக்காம இருக்கணும். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அவர் கொடுத்த ஹோப் அப்படி. இந்த வீக் அதை வந்து ஒரு பாதி திருப்பியும் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஓகே, நம்மளால நோட் நாளைக்கும் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். ஆமாம், நம்ம சண்டே எபிசோட் பார்த்தா அது வந்து தெரிஞ்சிடும். அண்ட் மக்களை உஷார்படுத்தி வச்சுருந்தாரு. எந்த விதத்துலையும் நீங்கள் இவங்க எழுந்துக்கும் போது கை தட்டாமல் இருக்காதீங்க, அவங்கள ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணுன்றதுல கிளியராக இருந்தார். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த வீக்கோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். அவங்கள வந்து கன்ஃபார்மாக வந்து குழப்பமாகணும். நம்ம யார் தான் இந்த டாஸ்க்கை நல்லா பண்ணும் அப்படிங்கிறத வந்து அவங்க குழப்பமாகணும் அப்படின்றதுக்காகவே அவர் ஒரு விஷயம் பண்ணார். அண்ட் உள்ளே போனதுமே ஆடியன்ஸ் கை தட்டும் போது சில பேர் கண்டுபிடிச்சாங்க இது ரோஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்டு நீங்கள் ஒன்று பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டும் போது ஆஹா மனுஷா வந்து பண்ணவே முடியாதுன்ற மாதிரி வேற லெவல் அப்படின்னும் போது ஓகே இன்னைக்கு சம்பவம் இருக்கு. ஆமாம், இன்னைக்கு சம்பவம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப மொக்கையாக போகாமல் எல்லாத்தையுமே ஒரு வேற மாதிரி ஒரு ரோஸ்டாக எடுத்துகிட்டு வந்தாரோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரோஸ்டாக இருந்தது. சத்யாக்கா இருக்கட்டும், ஜாக்லின்கா இருக்கட்டும், முத்துக்குமரனா இருக்கட்டும், இப்போ தீபக்கா இருக்கட்டும், உங்கள் கண்ணாடி நல்லா இருக்கு சார்னு சொல்லிட்டு நான் நல்லவன் சொல்லுங்க சார், நான் வந்து அதெல்லாம் சொல்லும்போது எங்களை பேச விடுறாரு அப்படின்னு சொல்லும்போது வேலை எனக்கு உறுதி அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம். பட்டுன்னு கேட்குற மனுஷன் ஆஃப் ஆயிட்டாருன்னு தான் எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. பட் இந்த வீக் அது ஒரு பாதி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜெஃப்ரிக்காக பேசினவர் ஜெஃப்ரியும் பேசணும்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். பட் அது சண்டே எபிசோடில் பண்ணியிருக்காரான்னு தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சொன்ன மாதிரி வந்து டேடி சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி சாக்லேட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. கர்மா இஸ் a boomerang. நீ என்ன சொன்ன, நீ அழுகிறத பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு சொன்னேன். ஆனால் உங்கள் டேடி என்ன பண்ணாரு, ஆக்சுவலாக நான் கேட்க மாட்டார்னு நினச்சேன். உண்மையாகவே நான் வந்து சாச்சனாக்காக இவர் கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டார் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்ட்ராங்காக கேட்டார். ஆமாம், ஜெஃப்ரிக்காக அது வந்து ஸ்ட்ராங்காக கேட்டார். ஆனால் ஜெஃப்ரியை ஏன் கேட்கலன்றதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அதை பற்றி அவர் பேசியிருந்தாருன்னா அடுத்து அது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த குறிப்பிட்ட சௌந்தர்யாவோட ரோஸ்ட்டை பற்றி இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா சௌந்தர்யாவோட ரோஸ்ட்டில் தான் வந்து வித் யுவர் பர்மிஷன் நாங்கள் வாய்ஸை எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டார். ஏன்பா நீ போன வாரம் மாக் பண்ணி அப்போ கேட்கலையே, எழுப்பி சௌந்தர்யா உன் வாய்ஸை நான் எடுத்துக்கவா அப்படின்னு நீ கேட்கலையே. அண்ட் இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எபிசோட்லேயே அவங்க சொல்லுவாங்க, சிவா கிட்டே யார்கிட்ட சொல்லுவாங்க, அவன் என் பர்மிஷனோட தானே எடுத்தான் அப்படின்ட்டு. அப்போ உன் பர்மிஷன் இல்லாமல் ஒரு வாரம் எடுத்திருக்கான். அப்போ சிவா ஒரு வார்த்தை சொல்லுவார், அவன் கடவுள்கிட்டயே பெர்மிஷன் கேட்டாலும் வெளியில் வேறு மாதிரி தான் போகலார். ஃப்ரைடே எபிசோடில் அவன் கடவுள்கிட்டயே பெர்மிஷன் கேட்டு உன் வாய்ஸ் எடுத்து பேசினாலும் வெளியில் வேறு மாதிரி தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய மைண்ட் செட்டை நான் சொல்லணும்னா இது பாதி நெகட்டிவாக தான் வெளில போயிருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக மக்கள் நினச்சதை சிவா சொன்னார். ஏன்னா அவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க ஜெஃப்ரியை வந்து ஒரு நல்ல பர்சன்னு. இந்த இதில் கூட சாச்சனா அவங்க சண்டை போடும்போது கூட சாச்சனா ஜெஃப்ரி அழுதுட்டு அவன்
அவர் வந்து பிரேக் விட்டு போகும்போது சால்சனா குமுறி அழுதுட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி வந்து ரஞ்சிதாட்ட பேசிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ ஆனந்தி வந்து எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் அவன் இப்படி பண்ணுறான், இந்த மாதிரி வந்து 50-50 2 பேத்துக்குமே தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கும்போது அவன் சௌந்தர்யா வந்து என்ன சொல்கிறாங்க, அவன் மேலே தப்பே இல்லை, அவன் அப்படி தான் பண்ணுவான், அவன் அதான் ஜெஃப்ரி அவன் அப்படி தான் பண்ணுவான், அவன் எப்பவுமே அந்த ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணணும்னு தான் யோசிப்பான் இதான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இல்லைப்பா அவன் பண்ணலன்னா முடியாதுன்னு சொல்லணும். கால் வலிக்குது, இப்போ அவனுக்கு தானே வலிக்குது, கால் வலிக்குதுன்னா அவன் 50 போடும்போதோ இல்லை எனக்கு கால் வலிக்குது என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. இல்லை அவன் இப்போ அப்படி பண்ண மாட்டான், அவன் ஸ்போர்ட்டிவாக எப்பவுமே எடுத்துகிட்டு பண்ணுவான் அப்படி இப்படின்னு. ஸோ அப்பயும் கூட அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க மொத்த கேர்ள்ஸ். அது ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்தது. இதை தாண்டி சொன்னால் அவன் அப்படி தான் பண்ணுவான், அவன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுவான். அவன் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுறதுக்காக பண்ணல, சாட்டர்டே கேட்கணும்ல, அதுக்காக தான் பண்ண. அதுக்காக தான் எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா, அங்கங்க வந்து அதை பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு மனசால கஷ்டமா இருந்தது. ஏன்னா அப்படிதான் யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்கல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட இருக்கணும் அப்படின்னு இருந்தா இதை ஒரு விஷயமாவே எடுத்துட்டு வந்திருக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அவ்வளவு கொடுத்தது தப்பு தான், 100 கொடுத்ததுன்றது தப்பு தான். ஆனா அந்த இடத்துல நீ சொல்லாம ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து அந்த பொண்ணு கேட்கும்போது நீ வேணும்னே தானே பண்ண அப்படின்னு இவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆமா வேணும்னே நான் பண்ணன்றதை தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு. ஆனா இவர் சொன்னது நான் வேணும்னே தான் கொடுத்தேன், இதை மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணாரு. இவர் வேணும்னே தானே பண்ண அப்படின்னு கேட்டது ரெஜிஸ்டர் பண்ணல. அது உள்ள இருக்க யாருமே அதை புரிஞ்சுக்கல. ஸோ கிளியரா வந்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் நடந்திருக்கு. பட் இந்த பாம்புக்கு அது தேவைதான். ஏன்னா அவ்வளோ பண்றீங்கல்ல, கொஞ்சம் அனுபவிங்க. அனுபவிச்சாதான் அதோட வலி என்னன்றது தெரியும். வலி, கஷ்டம், துக்கம், சந்தோஷம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கைன்றதை தாண்டி. இந்த கேம்குள்ளேயும் அப்படிதான். இந்த கேமை முடிச்சு நீங்கள் வெளில போகும்போது நீங்கள் யாராக போகிறீங்கன்றது தான் இந்த கேம். ஸோ இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் போய் ஆகணும். சிரிச்சிட்டே இருக்க முடியுமா, ஒரு வாரமாக தான் அழுவுங்க அப்படின்றதுக்காக தான். அண்டு இந்த ரோஸ்ட் வந்து சாச்சனாக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி ஜெஃப்ரிக்கும் ஒரு ரோஸ்ட் தேவை. ஜெஃப்ரி பண்ணுற தப்புகள் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா, கேமில் கான்சன்ட்ரேஷன் போகணும் அப்படின்னா, அது ஒரு சில விஷயம் கரெக்டாகவே அவர் பேசினாலும் அவருக்கான ரோஸ்ட் அங்கே வரமாட்டேங்குது. வராதனால அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பின்னால் பேசுறதா இருக்கட்டும், பின்னால் பேசுங்க, காசிப் பேசாத சீசனே கிடையாது. ஆனால் அந்த மாக் பண்ணுறன்னு வாய்ஸை மாக் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அதுதான். ஸோ இவர் கிளியராக ஸ்கெட்ச் போட்டு தான் சாச்சனாவை வந்து கோத்து விட்ருக்காரு, எல்லாருக்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணதாட்டும். அப்போது அந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த வந்து தலையாட்டி இப்படி இப்படின்னு பண்ண தர்ஷிகா அன்னைக்கு நீ பண்ணும்போது தப்பு அப்படின்ட்டு வந்து யாருமே ஸ்ட்ராங்காக அந்த பொண்ணுகிட்ட சொல்ல. இன்னொன்று, அந்த பொண்ணு யார் சொன்னதுமே கேட்டுக்கல. பவித்ரா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது, தர்ஷிகா சொன்னாங்களான்னு தெரியாது. ஆனால் ஜாக்லின் தனியாக கூப்பிட்டு போய் சொன்னாங்க. ஆமாம், டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ சம்திங் வரும்போது நீ இப்படி பண்ணுறது தப்பு சாச்சு அப்படின்னும் போது, ஏன் அவனுக்கு வலிச்சுன்னு அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. ஏன்னா அதாவது நம்மளுக்கு காமிச்சாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் சொல்லாமல் யாராவது இருந்தாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல, யாரெல்லாம் சொன்னாங்க யாரெல்லாம் சொல்லன்னு தெரியல. பட் இதை பற்றி கிச்சனில் ஒரு டாக் போச்சு. ஐ திங்க் மஞ்சரி, அன்ஷிதா, தர்ஷிகா இவங்கெல்லாம் உட்காந்து, ஆமாம் இவங்கெல்லாம் ஜாக்லின், இவங்க 4 பேரும் வந்து பேசிட்டு இருந்தாங்க இதை பற்றி. அவள் வேணுமே தான் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கா, அதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப 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 நல்ல பையன் அப்படின்ட்டு அன்ஷிதா வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் கொடுங்க வேணான்னு சொல்ல, பட் முழுசாக தெரிஞ்சுட்டு கொடுங்க. ஒரு குடும்பம் போட்டால் அவனுக்கு உங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஒரே ஒரு குறும்படம் போட்டால் ஜெஃப்ரி யாருக்குமே பிடிக்காது இல்லையா? அப்போ அந்த குறும்படத்துலையும் அன்ஷிதா அங்கே ஜாலியாக சிரிச்சு தானே. அதுதான் சௌந்தர்யாவை பற்றி பேசுறது சொல்லலை, அதை தாண்டி அவர் பேசியிருப்பார்ல ஒரு விஷயங்கள் எல்லாம். பெண்களை பற்றி பேசின எல்லா விஷயங்களையுமே ஒரு குறும்படமாக போட்டால் அது வந்து பயங்கரமா அன்ஷிதாக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. கேர்ள்ஸ் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, இப்படிதான் நம்மள எல்லாருமே பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேர்ள்ஸ் அந்த மாதிரி பாய்ஸை பேசலை, அதுதான் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது கேர்ள்ஸுக்கு. ஆனால் பாய்ஸ் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த சீசன் பாய்ஸ் வந்து அப்படி கிடையாது, அவங்க வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. அது வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இவங்களோட ஒரு பாயிண்ட் கூட கேர்ள்ஸ் கிட்ட போகல. ஆனால் கேர்ள்ஸோட மொத்த பாயிண்ட்டும் இங்கே தெரியும். இவங்க கேர்ள்ஸ் எல்லாரும் சொல்லணுனாலும் பாம்பு போய் சொல்லிடும். ஸோ அதனால் வந்து ஆல்வேஸ்லி அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால அவங்கெல்லாம் வந்து உஷாராயிட்டு வேறு வேறு மாதிரி பிளான்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளான் இல்லையா, அடுத்த பிளானை போடு, இந்த பிளான் இல்லையா, அடுத்த பிளானை போடு. ஸோ இந்த வீக்கில் வாண்டடாக வந்து க்ரியேட் பண்ணி ஆக்கப்பட்ட பிரச்சனைகள் வீக்கெண்டில் வந்தது அப்படின்னு பார்த்தா முத்துக்குமரனோட அந்த எக்ஸசைஸும் ஜெஃப்ரியோட அந்த தோப்பு காரணம் இப்படி தான் வந்துச்சு. அதை வாண்டடாக தான் அவர் பண்ணார். அவர் கேட்கும்போது சௌந்தர்யா கேட்கும்போதே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இது யார் எனக்கு கொடுத்தாங்களோ அதுக்காக தானாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, வந்து ஒரு செஷன் போடும்போது மஞ்சரி வந்துட்டாங்க அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன்,
அப்புறம் என்ன சொன்னேன்னா இது அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் பண்ணேன், இதுல எது உண்மைன்றதே தெரியல. இவர் பேச்சு திறமைன்றதுனால நம்மள அப்படியே சுத்தி விட்டுறாரு. அதனால தான் அதை அப்படியே பாதியிலே விட்டார், பிரேக் விட்டார், திருப்பி வந்து வேற டாபிக் ஆரம்பிச்சிட்டாரு. அதை அப்படியே அது விட்டு அப்படியே இவருக்கு இவங்க ஜெஃப்ரிக்கு மாத்தி வந்து மாத்தி ஜெஃப்ரில இருந்து சாச்சனாக்கு போயிட்டு முடிச்சு விட்டார் சாச்சனாவை. சாச்சனாவும் திருப்பி தேம்பி தேம்பி அழுனதும் அதுலேயும் திருப்பி அவரால் எதுவும் கிளற முடியலன்ட்டு அது உண்மையாவா அழுத மாதிரி இருந்துச்சா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு பயங்கர ஓவரா அதாவது நீ ஏன்டா செல்லம் அழுத அப்படின்னு அப்பா வந்து கேட்பாருன்னு நினைச்சது போல. பிரேக் விட்டு வந்ததுக்கு அப்புறம் சாச்சனானதும் பேச்சு ஸ்டாப் பண்ணி அப்படியே நீங்க ஏதாவது பேசுவீங்கன்னு நான் பாக்குறேன். அவர் வந்து என்னாச்சு சாச்சனா ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்பாருன்னு இவங்க மைண்ட் செட். ஆனா அவர் தலைவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த இடத்துல தக் லைஃப் கொடுத்தாரு. உங்க மனசுல எனக்கு சொல்லுங்க சாச்சனா அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். அப்ப அந்த அழுதுக்கு எல்லாமே டோட்டல் டிராமாலாம் வேஸ்டா போச்சுல. அந்த இடத்துல கிரியேட் ஆன டிராமா. பவித்ரா வேற ஆவேசமா கேக்குறாங்க, அவனுக்கு இருக்குன்னா அவன் சொல்ல வேண்டியதானே அப்பவே அப்படின்றாங்க. ஆனந்தி வந்து ஏன்னா பவித்ரா அதுல இன்க்ளூடட், ஏன்னா அவங்கதான் பாதி என்னன்னாங்க, நம்மளும் தானே மாட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அவன் ஏன் சொல்லல அப்படிங்கிற நான் கேக்குறேன் பவித்ராவை. 61ல இருந்து நீங்க என்னன்னீங்கல்ல, 60 போட்ட போதும்டா, உன்னால பண்ண முடியுமா ஜெஃப்ரி, போதும்னு கூட சொன்னா, உன்னால பண்ண முடியுமா ஜெஃப்ரி, வேணாம் ஜெஃப்ரி நான் வந்து சொல்றேன் சாச்சனா கிட்டன்றத பவித்ராவுமே சொல்லல. அவங்க 100 வரைக்கும் எண்ணிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவரு ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட், அதனால என்னதான் இருந்தாலும் கால் மடக்கி மடக்கி உட்காந்து எழுந்தா ரொம்ப கஷ்டம் தான். ஒரு 4 நாள் தொடர்ந்து டான்ஸ் ஆனாலும் நம்மளால நடக்க முடியாது. அந்த மாதிரி 100 தோப்புக்கான உட்காந்து அதாவது ஃபுல் சிட் பண்ணி எழுந்துக்கணும் அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டம். யார் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலுமே அது கஷ்டம் தான். நெக்ஸ்ட் நாள் ஒரு நாள் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப கூட என்னால ஓட முடியல சார், நடக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும். ஏற்கனவே பையன் ஒல்லியா இருக்காப்ல, அதனால பயங்கரமா போனெல்லாம் பயங்கரமா வலிக்கும். அதனால இவங்க பண்ணது எல்லாமே ஒரு தப்பு தான். ஆனா யாருமே இந்த தர்ஷிகா கிரியேட் பண்ணாங்க பாருங்க, இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்தே தர்ஷிகா தான். சாச்சனா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. அப்புறம் திருப்பி அன்ஷிதா, இதெல்லாம் ஏன் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லலைன்னா அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது. அதனால அவங்க சபைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. இது சூப்பர் தான். ஆனா வார வாரம் இதை பண்ணுங்க, மறைக்காதீங்க. குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியல, பயங்கர கிளவர், பயங்கர விஷம், கிளியரா தெரியுது. இந்த மாதிரி ஏதாவது சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைச்சாங்க. அவன் சொல்லியிருக்க வேண்டியதானே சார், அவன் சொல்லிக்க வேண்டியது, நீ ஏன் 100 சொன்ன, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுன்றாரு. அவன் சொல்லியிருக்கணும் சார், அவன் ஸ்போர்ட்ஸ் நினச்சி தான் சார் நான் பண்ணேன், நானும் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அவனும் ஸ்போர்ட்ஸ். இப்போ நான் 100 தோப்புக்காரனை சொன்னா என்ன 100 தோப்புக்காரனை சொன்னான் டேடின்னு சொல்லிப்பே மாட்டியா? அப்போ அது அவர் கேட்கறது கரெக்டு தானே. என்னதான் நீ வந்து ஒரு டாஸ்க் உனக்கு ஒரு ராணியா இருக்க, உன்னுடைய நாட்டுக்கு அவர் வந்திருக்காருன்னா நியாயமா கொடுக்கணும். நியாயம் இல்லாம குத்தா வாங்கி கட்டிக்க வேண்டியதான். அதான் இதுல இடையில வர தண்ணி கேன் போட வந்தன்ற மாதிரி ரஞ்சித் அண்ணா வந்துட்டு அவங்க சாரி சொன்னாங்க. அப்புறமா அவரே மாட்டினாரு, ஏதோ சவுட் வந்துடா என்னன்னு தெரியலடா ஜெஃப்ரி. ஆனா ஜெஃப்ரி கிளியரா மாட்டி விட்டாரு. சோ இந்த தப்பு நடந்துச்சு, என் மேல தப்பு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு போயிட்டு இந்த மாதிரி நடந்துதா சார், இவங்க வந்தாங்களா சார், நான் சொன்னேனா சார், என் டீமுக்கே அது தெரியல சார், அவன் என் டீமுக்கு தெரிய பார்த்தாலும் என் தப்பு தான் சார் போது அவருக்கு காண்டாயிடுச்சு. நம்மளுக்கே காண்டாகுதுல்ல. இவ்வளோ பேசும்போது ஒரு வாரம் ஃபுல்லா பார்த்துட்டோம். அததான் அவர் சொல்றாரு, ஒரு வாரம் ஃபுல்லா மக்கள் பார்த்துட்டாங்க, எனக்கு ஆன்சரை மட்டும் சொல்லுங்கன்னா திருப்பி கதையே சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. அதனாலேயே பாதி எபிசோட் வேஸ்ட்டாக போச்சுன்னு தான் நான் சொல்வேன். இந்த ஸ்டோரிஸாலேயே பாதி எபிசோட் வேஸ்ட்டாக போச்சு. முத்துக்குமரனா சொன்னார், எனக்கு இத்தனை சப்ஸ்டியூட் கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க. எப்பா உனக்கு கொடுத்துட்டாங்கப்பா, நீ பாதியில் பண்ணிட்ட, ஏன் அதை சொல்ல ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லி நீ ஏன் பண்ண, அதுதான் கொஸ்டின், அதுக்கு பதில சொல்லுன்ற. ஆனால் அதை சொல்லலை. அவங்க யாருன்னு இன்சார்ஜ்னா யாருன்னே அவங்க முடிவெடுக்கல சார். அவங்களாம் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை கொடுத்தேன் சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் சார். ஆனாலும் பயப்பிள்ளைங்க உஷாராயிடுச்சு. ஏன் நீ உஷாராக விட்ட, நீ பாட்டு அவங்க கொடுக்குற டாஸ்க்கை பண்ணிவிட்டு வீக்கெண்டில் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு குளறுபடி இருக்குது சார், யார் யாருக்கு இன்சார்ஜ்னே தெரில சார் அப்படின்னு நீ அப்படி சொல்லியிருக்காம ஏன் அவங்களை உஷார்படுத்துனீங்க? அவங்க என்னென்ன டாஸ்க் கொடுக்கணும் பண்ணுங்க. ஏங்க நீங்கள் 2 கையை பின்னால் இப்படி வச்சுட்டு வயிற்று மேலே பூத்தொட்டியை வச்சுட்டு நடக்க சொன்னதெல்லாம் டாஸ்க் இல்லையா? டாஸ்க் இல்லையா? கேர்ள்ஸ் அதுவும் பூந்தொட்டி கீழே வச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்களும் தானே பண்ணியிருக்கீங்க. ஒத்த காலில் இப்படி வச்சுட்டு இப்படி நிற்கணும், அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளே 2 கையில் பூத்தொட்டி எடுத்து வச்சு நின்று பாருங்க, நிற்க முடியாது, ஒரு நிமிஷம் கண்டிப்பாக நிற்க முடியாது. அந்த ஸ்டாமினா கால் இருக்காது அவ்வளோவா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்களும் தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில டாஸ்க் எங்களால் பண்ண முடியலன்ட்டு கேர்ள்ஸ் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஜென்யூனாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு துப்பு இல்லைன்ற, உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க்கு அவங்க கொடுக்கணும், நம்ம பண்ணணும், அதனால அவங்க மாட்டணும், மாட்டி ஒரு கேள்வியாக வரணும், அவர் கேட்கணும், நம்ம பதில் சொல்லணும். இதுதான் முத்துக்குமரனோட பிளான். அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணார், அது அப்படியே நடந்துச்சு.
மஞ்சரி மேலே தப்பு வந்துச்சு. மஞ்சரி ஆர்வக்கோளாறுல ட்ரிகர் ஆகி பயங்கரமாக பேசினாங்க. அருணும் பேசினாரு. இந்த இடத்துல சேதுபதி நான் கேட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அருண் கிட்ட கேட்டார், ஒரு கேப்டனா அஸ் அ கேப்டனா சொல்றீங்க, அரை மணி நேரத்தில் உங்கள் கேப்டன்சி முடிய போதும் தெரியுது. நீங்கள் நைட்டே எல்லாத்தையும் நான் சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட், நைட்டே நீங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவீங்க, நான் வந்து காலைல கேட்குறேன், அனௌன்ஸ் பண்ணுவேன் எல்லாருக்கும், நீங்கள் ஏன் கேப்டனாக இருந்து சொல்லலை அப்படிங்கிறது அவர் கேட்டார். தப்பு தான் சார், ஏன் தப்பு தான் சார், நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆனது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்பா பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற மிட் நைட்டில் அது தெரியலையா? பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அன்னைக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக அரிசியை திருடி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் வீடு ஷிஃப்ட் ஆனோம், லேட் ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் டயர்டில் தூங்க போயிட்டாங்க. அதனால இந்த விஷயத்த வந்து இன்சார்ஜுங்கிற விஷயத்த வந்து நான் பேச முடியல அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த திருட்டுத்தனமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நடந்துருச்சு. இந்த வீக்கில் மட்டும் 2 வாட்டி நடந்துச்சு. அரிசிக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? பாய்ஸை கேட்குறேன். அழகாக திருடி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க, எக்கு ஃப்ரைட் ரைஸ். இதில் கூட்டாளிகள் யாருன்னு பார்த்தா அருண், விஷால் தலைமை பொறுப்பு. கூட்டாளிகள் கேர்ள்ஸில் யாருன்னு பார்த்தா தர்ஷிகா, அன்ஷிதா, ஆனந்தி. இதுக்கு முந்தின வாட்டி வந்து பிரியாணி செஞ்சாங்க இல்லையா, கரெக்டாக சண்டே எபிசோடு, அதாவது சண்டே நைட் நம்மளுக்கு எபிசோடு முடிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு திருட்டுத்தனமாக பிரியாணி செய்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அருண், சாச்சனா, வேற யாரோ 2 பேர் நினைக்கிறேன். ஆனால் அருண் சாச்சனா. அப்போது இந்த வாட்டி அதில் வேற விஷால் சொல்கிறார், 2வது வாட்டி செய்யும்போது சொல்கிறார் விஷால், முத்துக்கு அரிசி கம்மியாக இருக்குது, டவுட் வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பசிக்குதுன்னா போயிட்டு எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் ஏதோ ஒரு மேகியோ ஏதோ செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம், டீமில் வந்து யார் யாருக்கெல்லாம் வேணுன்றதை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தூங்கிட்டு இருக்காங்கன்னா இல்லை பெர்மிஷனாவது கேட்கலாம். இல்லை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் காலையாவது அதை சொல்லலாம், பசிச்சுது அதனால் உங்களை தூக்கத்தில் இருந்தீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, எங்களுக்கு பசிச்சுது செஞ்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறதையாவது இன்ஃபார்ம் பண்ணலாம். அது ஜென்யூன். நீங்கள் திருட்டுத்தனமாக வேலை பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்கும், ஆனால் ஒரு தலைவராக நின்று அதை சொல்கிறதுக்கு உங்களால் முடியாது. தயவு செஞ்சு இது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி திருட்டுத்தனமாக சாப்பிட்ருக்காங்கன்றதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சாச்சனாவுக்கு ஒரு தக்லைஃப் மறுபடியும் வந்துச்சு அழுதுக்கப்புறம். ஸோ அந்த ராணியா வந்து உங்ககிட்ட வந்து எதுவுமே முடிவு எடுக்கலையா, உங்ககிட்ட கேட்டு வந்து முடிவு எடுக்கல? ஸோ வந்து எல்லாம் ஆமாம் மஞ்சரியை கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களே தான் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க, நான் கூட கேட்டேன் சார் அப்படின்னு. நான் சொல்கிறது கேளுமா, அவுட் ஆஃப் ஜோன் போயிட்டாங்க. என்ன கொஸ்டின் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு வந்து ஒரு லாங்காக எடுத்துகிட்டு போவோம். அப்போ வந்து இல்லைம்மா ஆல்ரெடி ஒன்று இது பண்ணிட்டாங்க, நானும் சொல்லிட்டேன், உனக்கு ஷார்ட்டாக என்னால் முடிஞ்சதுக்கு சொல்லிட்டேன், உன்கிட்ட கேட்டாங்களா இல்லையா அது மட்டும் சொல்லு அப்படின்னு. இல்லை சார், ஓகே நீ ஓய்விடு, அவ்வளோதான். ஏன்னா அதாவது அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணாங்க, அழுதான் நம்மளை கேட்பாரு அப்படின்ட்டு, அவ்வளோ கொஞ்சம் அப்படின்னாங்க. அவர் கேட்குற மாதிரி தெரில. 2வது கேள்வியே புரியாத மாதிரி உட்காந்துட்டா என்ன பண்ணுவார்? திருப்பி ஏன் அவுட் ஆஃப் ஜோன் போனேன் ஏன் அப்படின்னு கேட்பாருன்றதுக்காக திருப்பி ஒன்று கிரியேட்டிங். தலைவர் அங்கேயும் தக் லைஃப் கொடுத்துட்டாரு. இல்லை உனக்கு புரியலையா, நான் கதையை சொல்கிறேன்னு சொல்லும் போதே ஆடியன்ஸ் செம்ம கிளாப்ஸ் கடற்கடன்னு சொல்லி முடிச்சாரு. முடிச்சுட்டு உங்ககிட்ட கேட்டாங்களா இல்லையானும் போது அதை மட்டும் சொல்லு அப்படின்னும் போது இல்லைன்னு தான் உட்கார ஓய்வெடு, அவ்வளோதான், போ ரைட்டு போ, நான் கேட்கவே மாட்டேன், நீ அழுவு புலம்பு என்ன வேணா பண்ணு, வீட்டிலே கூட உருளு, நான் கேட்க மாட்டேன், அவ்வளோதான். உனக்கு கேட்டு நான் வாங்கி கட்டிக்கிறது போதும், இது வரைக்கும் கேட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் வாங்கி கட்டிக்கிறதுலாம் போதும், நீ வேணாமா, நீ கொஞ்சம் கதவு சாத்திட்டு போய் உட்காருன்ட்டார் அவர். அவ்வளோதான். இன்னைக்கு யார் எலிமினேஷன் ஆகிறது சான்சஸ்? எப்படியும் உங்களால் தான் போல, வர்ஷினி வெங்கட் தான் போல இருக்கு. அப்படியா? ஆமாம், அப்படிதான் சொல்லிட்டுருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நான் 2 சேவிங்ஸ் வந்து முன்னாடியே நடக்கும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கவே இல்லை சாட்டர்டே எபிசோடில். பட்டு எப்பயும் போல் ஏதோ ரொம்ப பொறுப்பாக நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம நல்ல வேலைகள் தான் பண்ணிட்டுருக்கோம், நம்ம வந்து எந்த விதத்துலையும் தப்பான ஒரு உதாரணமாக நம்ம இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு விஷாலை சேவ் பண்ணுறது. அப்புறம் வந்து தலைமை பொறுப்புலேருந்து கீழே இருக்கிற அதிகாரிகளான அருண்முத்துவை சேவ் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து சேவிங்கில் போயிட்டு ஒரு 4வது சேவிங்கில் கேர்ள்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி ஜாக்லின் யூஆர் சேவ்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு டேஞ்சர் ஜோனில் வந்து நம்ம காதல் மன்னனை உட்கார வச்சுட்டாங்க. கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் அந்த பாட்டு வரும்ல, ரயானை உட்கார வச்சுட்டாங்க நடுவில். உட்கார வச்சு இந்த சைடு தர்ஷிகா, ஆனந்தி, அப்புறம் வந்து வர்ஷினின்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ இவங்க தான் ஹாட் சீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தகவல். அதில் உங்கள் ஃப்ரெண்டு அன்ஃபார்ச்சுனேட்லி வெளில வந்துட்டாங்க. ஆனால் வர வேண்டியது பாம்பு தான். பாம்பை என்ன தான் பேசினாலும் டேடி வந்து பாம்பை புத்துக்குள்ளே வச்சுட்டார், நீ இரு கூட்டத்திலேயே
நான் பொறுமையா உன்னை 80 டேஸ் கழிச்சு நீ கேஷ் பாக்ஸ் எடுத்துன்னு போற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் மம்மி டாடி வருவாங்க, எமோஷனல்லாம் எங்களுக்கு தேவை, அதனால உன்னை வச்சுக்கணும். இதுல இன்னொரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். இந்த பொண்ணு வெளில போயிடுச்சுன்னா இருக்கிற அந்த சண்டை, அந்த பின்னால பேசுறது, அந்த வெஞ்சன்ஸ், இது எல்லாமே இல்லாம போயிடும். அப்ப இன்னுமே ஏற்கனவே சீசன் வந்து ஃப்ளாப்னு சொல்லிருக்காங்க. இந்த பொண்ணு வெளில போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இருக்கிற கண்டென்ட்டும் போயிடும். அவ்வளவுதான், பார்க்கவே மாட்டாங்க. அதனால மேபி இந்த நெகட்டிவ்காக வந்து வச்சிருப்பாங்க. தர்ஷிகா லவ் கண்டென்ட்காக வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 80 டேஸ் இருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். 50வது நாளில் இருக்கும். ஸோ 80 டேஸ் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவை கண்டென்ட், டிஆர்பி. அது நெகட்டிவாக இருந்தானா பாசிட்டிவாக இருந்தானா. ஸோ நாங்கள் அதுக்காக வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி. அதனால் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் மக்களே, சாச்சனா வந்து மணி பாக்ஸோட வெளில வருவாங்க, இல்லை ஃப்ரீ ஸ்டார்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளில வருவாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், இது என்னோட கெஸ். ஸோ இது நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டேடி புத்துக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டாரு. ஆனால் உங்கள் புத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த வீக் வந்து வர்ஷினி எங்கெங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கரெக்டாக தான் பேசினாங்க. நீங்கள் அவங்களுக்கு டாஸ்க் தூங்கினா டாஸ்க் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு கொடுக்குறீங்க. இல்லைம்மா அவர் சொல்கிறார், அருண் சொல்கிறார் லாஸ்ட்டில் இந்த மண்டே அவரோட இது முடியும் போது, இல்லைம்மா இந்த மாதிரி நீங்கள் தூங்கும் போதே நாய் குலைச்சிதுங்க, அப்போ பாஸ் சொல்லலையா, அதனால ஒரு டாஸ்க் கொடுக்கலையாம். ஆனால் இங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து குலைக்கும் போதே பாஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே டாஸ்க் கொடுத்துடணுமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட இன்புட்டை போட்டாங்க. பட் லாஸ்ட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டாங்க. ஆமாம், ஆனால் அது ரொம்ப தப்பு. அந்த பொண்ணை நாயின்னு சொல்கிறது, நாய் மாதிரி குலைக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் வர்ஷினி சொன்னதெல்லாம் வந்து. ஏன்னா இவங்க அவ்வளோ நீ என்ன ஜால்ரா தட்டினியோ தெரியல, அந்த அந்த ஒரு வீக் அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்க அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது பார்க்குற மக்களுக்கு தெரியும். என்னன்னா அவங்க அத்தனை வீக் இல்லாமல் அவங்க மேலே ஒரு ஹோப்பை வச்சு ஒரு கேமுக்கு என்னை அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு 4 வாரம் போயிடுச்சு. 5வது வாரம் அனுப்பும் போது அந்த பொண்ணு மேலே ஒரு ஹோப்பை வச்சு எல்லாரும் அனுப்புகிறாங்க. ஓகே சூப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பொண்ணு கிராசரி டாஸ்காக இருக்கட்டும், அந்த வீக்லி டாஸ்காக இருக்கட்டும், அதை ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது அந்த பொண்ணு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எந்த விதத்துலையும் ஜால்ரா தட்டணும்னு நினச்சிருந்தா ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே தட்டியிருக்கும். நம்ம டீமோட டீமாக போயிடணும், நம்ம டீமோட ஒத்துமையாக இருக்கணும், நம்மளுக்கு என்ன வேணாலும் அவங்க பேசிட்டோம் பரவாயில்ல, நம்ம வந்து டீமோட சேர்ந்தா தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு அந்த பொண்ணு நினச்சிருந்தா ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே அந்த பொண்ணு ஜால்ரா தட்டியிருக்கும். ஆனால் அந்த பொண்ணு அப்படி பண்ணலை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தேவையில்லை. ஸோ அதை முதல்ல வந்து இவங்க வர்ஷினி வந்து புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமலே வந்து இவங்க ஓவராக வாய் விட்டாங்க. அதுக்கான ஒரு ரிசல்ட்டை தான் ஒரு வேளை அனுப்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இது மக்கள் அனுப்பல, அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு. ஓகே, மக்கள் அனுப்பல, இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வர்ஷினியை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு எபிசோடு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு யார் யாருக்கு ஐயா கோட்டை கலைச்சிட்டாங்க ஐயா. கோட்டை கலை சொல்ல மறந்துட்டேன். கோட்டை வந்து ஆக்சுவலி பிக் பாஸோடைய வரலாற்றுலேயே முதல் முறையாக போன வாரம் ஒரு டிசைட் பண்ணாங்க, சரி வீட்டை மாற்றி பார்ப்போம், ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு பார்ப்போன்ட்டு. ஆனால் சுவாரஸ்யமாக இருக்குமான்னு பார்த்தாங்க, அது நடக்கலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிக் பாஸோடைய வரலாற்றுலேயே 2வது முறையாக நாங்கள் வீட்டையே சேர்க்குறோம், கோட்டை எடுக்கிறோன்னு கோட்டை எடுத்துட்டாங்களாம். கோட்டை எடுத்துட்டாங்களாம். இப்பயாவது சுவாரஸ்யமா அங்கங்க போய் ஜோடி புறாக்கள் லவ் பண்ணுங்க, கண்டென்ட் பண்ணுங்க, காசிப் பேசுங்க, கிரியேட் பண்ணுங்க, கொஞ்சம் டாஸ்க்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதனால அப்புறம் வர டாஸ்க்லாம் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஒன்றா. ஆமாம், அப்படிதான் இருக்கும். இப்போ வழக்கமாக நம்மளுக்கு சீசன்ஸில் வெறும் ஒரு டாஸ்க் வருதுன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் மிக்ஸ்டில் குரூப்பாக பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கவுங்களே பிரிச்சுப்பாங்க. இல்லை பிக் பாஸ் நேம்ஸ் சொல்லி பிரிப்பாரு, அந்த மாதிரி போகும். ஆக்சுவலாக இந்த சீசனோட ஃப்ளாப்புக்கு இதுவும் ஒன்று தான். பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்னு வைக்கும்போது டாஸ்க்கை நீங்கள் 100 நாளைக்கான டாஸ்க்கை யோசிக்கணும், 14 வாரத்துக்கான டாஸ்க்கை யோசிக்கணும், வீக்லி டாஸ்க் யோசிக்கணும், கிராசரி டாஸ்க் யோசிக்கணும், இந்த மாதிரி இருக்குது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ரிப்பேர்டாக பண்ணி அது ஹிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணியிருக்கணும். பட் இவ்வளோ காலகட்டம் அது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் பாதிக்கு இவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அது பாதியில் போகும்போதே ஃப்ளாப் ஆகுது அப்படின்னும் போது ஓகே, எந்த விதத்திலாவது இதை டிஆர்பி ஏற்றணும், எப்படியாவது ஷோவை கொஞ்சமாவது மேலே கொண்டு வரணும். ஒரு கமல் சாரோட அளவுக்கு இல்லைனா ஒரு பாதி கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க மாற்றி மாற்றி முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி நல்லா இருக்கு. பட்டு வரலாற்றுலேயே இது முதல் முறையாக மாற்றுறதுனால மக்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ லாஸ்ட் வீக் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு, அந்த வீட்டிலேருந்து இந்த வீடு, அது எதிர்பார்த்தது. அது பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் நடக்கணும். அந்த மாதிரி நடந்தால் தான் ஆட்சி மாறும்போது தானே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. அது 2வது கோட்டையே, அதாவது சீசனுடைய எந்த ஒரு டைட்டிலையே நீங்கள் கலக்கிறீங்க அப்படின்னும் போது இப்போ சீசன் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இது இந்த மாதிரி பண்ணாலாவது ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. பட் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்க, அது நல்லா இருக்குது, வீட்டை சேர்த்துட்டீங்க, நல்லது தான்.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் வந்து பயங்கர ஹெவியாக கொடுங்க. இப்போ டீமாக பிரிஞ்சாச்சு. இப்போ என் டீமுக்கு நீ வேணா வந்துடணும் பாய்ஸ். இப்போ முத்துக்குமரன் சத்யாவை தூக்கி கேர்ள்ஸ் யாராவது 4 பேர் இருக்காங்க அந்த இடத்துல போடணும்னா அவங்க கூப்பிட்றாங்கன்னா வந்துடணும். இப்போ குரூப் டாஸ்க்குன்றதுனால இங்கே பயங்கர டஃப் ஃபைட் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது டாஸ்க் பேசஸில் தான் இருக்குது. ஸோ டாஸ்க் ஹெவியாக கொடுங்க. பொம்மை டாஸ்க் கொடுங்க, பொம்மை டாஸ்க்கு கொடுங்க. அப்புறம் வந்து பஞ்சு சேகரித்து பொம்மை பண்ணுறது அது ஒன்று. கார்மெண்ட்ஸி ஃபேக்ட்ரி டாஸ்க் கொடுங்க. கார்மெண்ட்ஸில் வந்து இந்த கிழிஞ்சு போன துணிலாம் தச்சு கொடுக்கறது, துணி துவைச்சி ஹைன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுங்க. டஃப்பாக கொடுங்க. யார் எவ்வளோ பஞ்சு எடுக்கிறா, எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த ஏதோ சம்திங் பால் அதெல்லாம் விடும். முட்டை டாஸ்க் கொடுங்க, பாதுகாக்கணும் கொடுங்க, ரிப்பீட்டடாகவே கொடுங்க. அதெல்லாம் ஹிட் ஆனதே கொடுங்கன்ற. அந்த அந்த டைம்ல வந்து நின்றுட்டு பேசிட்டு இருந்த கேரக்டர்ஸ்லாம் வேற வேற. பிரியங்கா, ராஜு, இவங்க தாமரை செல்வி, பஸ்ஸுலையா இருக்கட்டும் அண்ட் அந்த முட்டை டாஸ்க்லையா இருக்கட்டும். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டோம். அதே டாஸ்க்கை இந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். அதுவே ஹிட் ஆகும், நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டான்ஸ் டாஸ்க்கு இந்த வாட்டி பண்ணவே இல்லை, டான்ஸ் மேரத்தான். ஸோ அது நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். கமல் சார், ரஜினி சார் மாதிரி, அந்த மாதிரி விஜய், தளபதி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இல்லை கலந்தா மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து 1 வீக் ஜாலியாக பண்ணுங்கள். இது 50th வீக்கில் 50th டேயில் இந்த வீக் அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து டஃப்பாக கொடுங்க. சூப்பராக போகும். இப்போ சேர்த்துட்டாங்க இல்லையா, இப்போ இருந்த டிஆர்பி விட கொஞ்சம் மேலே ஏறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் வந்து சேனல் முக்கியமாக டாஸ்க்கு கொடுக்கறதுல தான் இருக்குது. ஸோ டாஸ்க்கும் இதில் ஒரு விஷயம்தான். நாமினேஷன் கலந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் இருக்கும். இந்த வாரம் பாருங்கள், பாய்ஸே பண்ணினா கேர்ள்ஸே பண்ணுன்றதை தாண்டி வீட்டை கலந்துட்டாங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ்டு நாமினேஷன்னா எல்லாரும் 2 அடிப்பாங்க. இப்போ வருவான் பார் வெயிட்டிங். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்ட்டு. நன்றி.